தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமான அப்டேட் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிலேருந்து நமக்கு வந்திருக்கு. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயந்தான் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்குரிய கவுன்சிலிங் அப்டேட் நமக்கு வந்திருக்கு. கவுன்சிலிங் இப்போ நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள், நீங்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு ஏற்கனவே நீட் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்லாம் வச்சுருப்பீங்க. எம்பிபிஎஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் என்ன பண்ணணுன்னா tnmedicalselection.net அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. அதில் யூஜி கோர்சஸ் அப்படின்னு நமக்கு காமிப்பாங்க. அந்த யூஜி கோர்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிடுங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இப்போ பார்க்குற இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். இதில் வந்து ப்ராஸ்பெக்டஸ் இருக்குது. அந்த ப்ராஸ்பெக்டஸில் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு ஆகஸ்ட் 8 அதற்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாகவும் கவர்மெண்ட் கோட்டாக்கு தனியாகவும் ரெண்டு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த 2 அப்ளிகேஷனுமே நீங்கள் ஃபில் பண்ணுறவங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 8 லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் குயிக்காக பண்ணுங்கள். நமக்கு வந்து இப்போ 31 ஆகிடுச்சு. இன்னொரு 8 நாள் தான் நமக்கு டைம் இருக்குது. இந்த 8 நாளுக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். கூடவே வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து வேணுன்றது ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். இதே வெப்சைட்டில் அவங்களும் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்கள் டீட்டெயிலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். அந்த டாக்குமெண்ட் எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுறது வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்கள் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அதெல்லாம் கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாஸ்வேர்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை திரும்ப லாகின் பேஜில் போய் லாகின் பேஜுக்குள்ளே அந்த பாஸ்வேர்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். அந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான் இருக்கும். உங்களுக்கு லாகின் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் டீட்டெயிலில் ஃபில் பண்ண போகிறீங்க, அப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்க. அந்த பேமெண்ட் வந்து 500 அப்படின்னு சொல்கிறது எஸ்சி எஸ்சி அந்த கேண்டிடேட் இருக்கிறாங்க இல்லையா, எஸ்சி எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு மட்டும் 500. இது மீதி எல்லாருக்குமே வந்து 1000 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு. இது வந்து நான் ரீஃபண்டபிள், இது வந்து கிடைக்காது திரும்ப. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இந்த ஆகஸ்ட் 8 அப்புறம் வந்து ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு ஒரு போர்ட்டல் கொடுப்பாங்க, கவுன்சிலிங் ஷெடியூல் கொடுத்து இந்த கவுன்சிலிங் இந்த டைம்லன்னு சொல்லி அதுக்கப்புறம் திரும்ப உள்ளே போயிட்டு இப்போ நீங்கள் லாகின் பண்ண அந்த லாகின் உள்ளே போயிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, சாய்ஸ் லாக் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். அது கவுன்சிலிங் ப்ராசஸில் வந்துடும். அதை பற்றி வீடியோ தனியாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதனுடைய இப்போ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, டாக்குமெண்ட்லாம் வச்சு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது வந்து தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். டெமோ வீடியோ கொடுக்க போகிறேன். இப்போதைக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இமிடியேட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராஸ்பெக்டஸை ஃபுல்லாக படிங்க. ப்ராஸ்பெக்டை படிச்சுட்டு என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பொறுமையாக நீங்கள் 1 நாள் 2 நாள் கழித்து கூட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இதனுடைய டெமோ வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.